நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம் என்பது பழமொழி. நோயற்ற வாழ்வு வாழ்வதற்கு உணவே மருந்து என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். குழந்தை பருவத்திலிருந்தே ஊட்டச்சத்து மிகுந்த உணவுகளை எடுத்துக்கொள்ள வேண்டும். ஊட்டச்சத்து மிகுந்த உணவு என்பது போதுமான வகையில் நுண் ஊட்டச்சத்துக்களை கொண்டதாகும். நுண் ஊட்டச்சத்துக்கள் நம்ம உடலுக்கு 40க்கும் மேற்பட்ட சத்துக்கள் தேவைப்படுகின்றன. அவை கார்போஹைட்ரேட் எனப்படும் சர்க்கரை சத்து, புரதம், கொழுப்பு, நார்ச்சத்துக்கள், வைட்டமின்கள் போன்றவற்றை உள்ளடக்கியதாகும். இவற்றை குழந்தை பருவத்திலிருந்தே கொடுக்க வேண்டியது அவசியமாகிறது. அவ்வாறு சமைத்து கொடுக்கப்பட வேண்டிய உணவுகளை காட்சிப்படுத்தும் நிகழ்ச்சிதான் இது. மக்கள் வணக்கம், இது சுவையோ சுவை. இன்றைய சுவையோ சுவை நிகழ்ச்சிக்காக நாம எங்க வந்திருக்கோம்னு பாத்தீங்கன்னா, சென்னை குரோம்பேட்டையில இருக்கக்கூடிய தி பட்டர்ஃப்ளை கிளவுட் கிச்சனுக்கு தான் வந்திருக்கோம். இங்க திருமதி பிரியா அருண்ரோகன் அவர்கள் கேழ்வரகு மாவை பயன்படுத்தி நமக்கு உணவுகளை சமைச்சு காமிக்க போறாங்க. அது என்னன்னு தெரிஞ்சுக்க நிகழ்ச்சிக்குள்ள தான் போகணும். வாங்க நிகழ்ச்சிக்குள்ள போலாம். வணக்கம் பிரியா. வணக்கம். எப்படி இருக்கீங்க? நலமா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? நான் நலமா இருக்கேன். உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்கணும்னு ஆசைப்படுறேன், கேட்கலாமா? சொல்லுங்க. பொதுவாகவே பார்த்தீங்கன்னா நிறைய பேர் சமைப்பாங்க. ஆனால் ஆரோக்கியத்தை மையப்படுத்தி சமைப்பாங்களான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. ஆனால் உங்களுடைய சமையலை பார்க்கும்போது பெரும்பாலான சமையலில் ஆரோக்கியத்தை மையப்படுத்தி தான் நீங்கள் சமைக்கிறீங்க. இதை எதை பார்த்து நீங்கள் இந்த மாதிரி சமைக்கணும்னு ஆசைப்பட்டீங்க, இல்லை யாராச்சும் உங்ககிட்ட சொன்னாங்களா இந்த மாதிரி சமைங்க அப்படின்னு சொல்லிட்டு? இது எனக்கு யாரும் சொல்லி கொடுத்து அப்படின்றது கிடையாது. இது எனக்கு பாரம்பரியமாக ஒரு பழக்கம் தான். எனக்கு என்னோட தாத்தால ஒரு மருத்துவ குறிப்பை எடுத்து ஒரு நாட்டு வைத்தியராக இருந்து அவங்க வந்தவங்க. அதனால எங்கள் வீட்டில் சாதாரணமாகவே சமையலில் இப்போ ஒரு சளி பிடிச்சதா அதுக்கு மருந்து அப்படின்னு போகாமல் சமையல்லே எப்படி சாப்பாடு கொடுத்து பசங்களை குணப்படுத்தலாம் அப்படின்னு தான் பண்ணுவாங்க. அது மூலியமாக எனக்கு ஆர்வம் தான் இந்த சமையல். சரி பிரியா, இப்போ எங்களுக்காக நீங்கள் என்ன சமைச்சு காமிக்க போகிறீங்க? ஓகே, இன்னைக்கு நம்ம சமையல் என்னென்னா ஒரு டீ பார்க்க போகிறோம். ராகியை பயன்படுத்தி நிறைய பேருக்கு இப்போ சமீபமாக பார்க்கும் போது நிறைய பேர் பால், மாட்டோட பால் பசும்பால் யூஸ் பண்ணாமல் வேறு ஏதாவது ஒரு ஆல்டர்னேட்டான ஒரு பால் தான் யூஸ் பண்ணுறாங்க. சோயா மில்க் இல்லை ஆல்மண்ட் மில்க் இந்த மாதிரி பல மில்க்ஸ் யூஸ் பண்ணி தான் டீயோ இல்லை காஃபியோ ஏதோ ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறாங்க. இப்போ அதுலலாம் டீ இல்லை காஃபி அதெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணோம் அப்படின்னா வெளியில் வாங்கி அந்த மாதிரி தான் பண்ணுறாங்க. நம்ம அந்த மாதிரி ஆல்மண்ட் மில்க் இல்லை சோயா மில்க் இதெல்லாம் வெளியில் வாங்கணும் அப்படின்னா ரொம்ப காஸ்ட்லியாகவும் இருக்கும். நம்மளோட பாரம்பரியமாக இருக்கிற ராகிலேயே நம்ம பால் எடுத்து இந்த மாதிரி விஷயங்கள் பண்ணலாம். அதை தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். எங்கள் வீட்டிலலாம் பார்த்தீங்கன்னா ராகி இருந்துச்சுன்னா அதை வச்சு கஞ்சி மாதிரி தான் செஞ்சு கொடுப்பாங்க. ஆனால் நீங்கள் வித்தியாசமாக டீ செஞ்சு காமிக்க போகிறேன் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. கண்டிப்பாக எப்படி செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு நானும் பார்க்க ஆர்வமாக காத்துட்ருக்கேன். என்னென்ன பொருட்கள் தேவைப்படும்னு சொல்லிடுறீங்களா? இது நம்மளுக்கு வீட்டில் நம்ம டீ போடுறதுக்கு தேவைப்படுற பொருள் தான். இது ராகி அப்படின்றதுனால கொஞ்சம் சுவை அதிகமாக கொடுக்கணுன்றதுக்காக நம்ம லவங்கம், பட்டை, ஏலக்காய், இஞ்சி இந்த மாதிரி விஷயங்களை பயன்படுத்தி இது பண்ண போகிறோம். டீ தூள், நாட்டு சர்க்கரை நம்ம ராகியை வச்சு பயன்படுத்துகிறோம். வெள்ளை சர்க்கரைக்கு பதிலாக நாட்டு சர்க்கரை பயன்படுத்தினோன்னா இன்னமும் நம்மளோட ஆரோக்கியத்துக்கு நல்லது. அதனால நான் நாட்டு சர்க்கரை இங்கே பயன்படுத்துகிறேன். கண்டிப்பாக. இப்போ நம்ம ராகியை வச்சு பால் முதல்ல எடுக்கணும் இல்லையா? அது எப்படி எடுக்கணும் அதை பற்றியும் சொல்லிடுங்க. ஓகே, ராகியை வச்சு எப்படி பால் எடுக்கணும் அப்படின்னா, நான் இப்போ இங்கே ராகி ஊற வச்சுருக்கேன். ராகி நீங்கள் ஒரு கழுவும் போது பார்த்தீங்கனாலே நல்லா தெரியும், அதில் உம்மி நிறையா இருக்கும். அந்த உம்மியெல்லாம் நீங்கள் நல்லா கழுவிட்டு ஒரு 4-5 வாட்டி நீங்கள் கழுவிட்டு அதை ஒரு 5 மணி நேரம் ஊற வைக்கணும். இப்போ நீங்கள் காலையில் டீ குடிக்க போகிறீங்க அப்படின்னா நைட்டு நீங்கள் தூங்கும் போதே கூட இதை ஊற வச்சிடலாம். இதை ஊற வச்சுட்டு இதுலேருந்து பால் எடுத்து தான் நம்ம இந்த டீ பண்ண போகிறோம். ஓகே, முதல்ல பால் எடுத்துடலாமா? கண்டிப்பாக. இதை பால் எடுத்து வடிகட்டுறதுக்கு நான் இந்த மாதிரி ஒரு துணி வச்சுருக்கேன். இதில் நம்ம வடிகட்டிக்கலாம். ராகியை பொறுத்தவரைக்கு நம்ம ஒரு ஸ்பூன் ராகி மாவு போட்டாலே நீங்கள் பார்த்தீங்கன்னா உடனே திக்காயிடும். நீங்கள் எவ்வளோ தண்ணி ஊற்றினாலும் திக்காயிடும். அதனால ராகி பால் எடுத்து நீங்கள் பண்ணிங்கனாலும் அதுவும் நல்லா ஒரு திக்கான கஞ்சி மாதிரி இருக்கும். அதுக்காக நீங்கள் தண்ணி இதில் நிறையாவே பயன்படுத்த போகிறோம். இப்போ பார்த்தோன்னா இந்த மாதிரி பால் மாதிரி நம்மளுக்கு இது அரைஞ்சு இருக்கும். இது நம்ம எப்படி வடிகட்டுறதுன்னு சொல்கிறேன். நீங்கள் வடிகட்டிலேயே வடிகட்டலாம். அந்த ராகியோட திட்டு இருக்கிறதுனால அது வடிகட்டுறதுக்கு நேரமாகும். அதனால் இந்த மாதிரி வடிகட்டிக்கலாம். இந்த பால் நம்மளுக்கு கொஞ்சோண்டு இருந்தாலே போதும்.
இதுக்கு வந்து நம்ம வீட்டில் டீ போடுறதுக்கு டிகாஷன் காய்ச்சுற மாதிரி வந்து அதே பதம் தான். நம்ம கொஞ்சம் தண்ணி ஊற்றி டீத்தூள் இந்த மாதிரி பட்டை, கிராம்பு, ஏலக்காய் இதெல்லாம் போட்டு நம்ம வந்து பண்ணிடலாம். தேவையான தண்ணி, டீத்தூள் வந்து ஒரு ஸ்பூன் டீத்தூள் போட்டுக்கலாம். இதில் இஞ்சி, தட்டின இஞ்சி இல்லைன்னா இந்த மாதிரி சின்ன சின்னதாக துண்டாக்கி போட்டுக்கலாம். 3 ஏலக்காய், ஒரு துண்டு பட்டை, 2 லவங்கம். இப்போ ஏலக்காய் இந்த கிராம்புலாம் இருக்கு இல்லையா, நம்ம இறக்கும் போது போட்டா போதுமா? இல்ல, நம்ம வந்து இப்பவே வந்து போட்டுடலாம். இப்பவே போட்டு வந்து உங்களுக்கு தண்ணியில வந்து அது நல்லா கொதிச்சுதுன்னா உங்களுக்கு அந்த சுவை நல்லா இருக்கும். இதை நீங்க வேணும்னா வந்து ஒரு கல்லுல ஒரு தட்டி கூட வந்து நீங்க போட்டுக்கலாம். கொஞ்சம் அடி கனமான பாத்திரமா வந்து இந்த மாதிரி பால் காய்க்கும் போது வச்சுக்கலாம். இது லைட்டா சூடாகிற வரைக்கும் மட்டும் அங்கே இருக்கட்டும். இது நம்ம ஏன் தனித்தனியா வச்சிருக்கோம் அப்படின்னா, இந்த நார்மலா பாத்தீங்க அப்படின்னா ராகில வந்து பயன்படுத்துற பால் வந்து ரொம்ப சீக்கிரமா திக்காயிடும். அதனால வந்து நம்ம டீ தூள் இது எல்லாமே போட்டு நம்ம வந்து இதை கொதிக்க வச்சோம் அப்படின்னா அதுவும் திக்காயிடும். நம்மளுக்கு வடிகட்டும் போது அது கஷ்டமா இருக்கும். அதனால நம்ம வந்து தனித்தனியா இந்த மாதிரி வந்து பண்ணுறோம். இப்போ வந்து இங்கே வச்சு இந்த டிகாஷன் நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இதுல நம்ம டீக்கு தேவையான சர்க்கரை, நம்ம இங்கே நாட்டு சர்க்கரை பயன்படுத்துகிறோம். என்ன சர்க்கரை வேணுமோ பயன்படுத்திக்கலாம். இப்போ உங்களுக்கு இது பார்த்தாலே தெரியுதா, நல்லா திக்காயிடும் அது. இதில் நம்மளுக்கு தேவையான அளவு டிகாஷனையும் ஊற்றிக்கலாம். இதில் நம்மளோட ராகி டீ தயாராகிடுச்சு. இதில் நீங்கள் பார்த்தாலே வந்து இந்த நறுமணமே உங்களுக்கு பட்டை, கிராம்பு இதோட நறுமணமே நல்லா இருக்கும். இதை ஒரு வாட்டி குடிச்சு நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க. கண்டிப்பாக. இப்போ வந்து என் கையில் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கேழ்வரகு தேநீர் இருக்குது. இதுக்கு முன்னாடி உண்மையாக சொல்லணும்னா பிரியா, நான் வந்து சாப்பிட்டதே கிடையாது. இப்போ தான் முதல் முறையாக நான் அதை சுவைச்சு பார்க்க போகிறேன். எப்படி இருக்குன்னு சுவைச்சு பார்த்துட்டு சொல்கிறேன். ரொம்பவே வித்தியாசமாக சுவையாகவும் இருக்குது. பொதுவாகவே பார்த்தீங்கன்னா எல்லோருடைய வீட்லேயும் வந்து பாலை வச்சு தான் தேநீர் வந்து போட்டு கொடுப்பாங்க. ஆனால் வந்து அதுவே நம்ம வந்து தினமும் சாப்பிட்டுட்டே இருந்தோம்னா, நம்ம குடிச்சிட்டே இருந்தோம்னா நம்மளுக்கு வந்து ஒரு மாதிரி போர் அடித்த மாதிரி இருக்கும். பிரியா சொன்ன மாதிரி வித்தியாசமாக கேழ்வரகு தேநீர் வந்து நீங்கள் வீட்டில் வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து எல்லாருக்கும் வந்து என்ன வித்தியாசமான முறையில் டீ போட்டு கொடுத்துருக்க, அந்த டீயோட டிகாஷனுடைய ஃப்ளேவரும் வருது, அதே சமயத்தில் கேழ்வரகுடைய சுவையும் தெரியுது. ரொம்பவே வித்தியாசமான சுவையான தேநீராக இது இருக்குது. ரொம்பவே அருமையாக பண்ணியிருக்கீங்க பிரியா. மிக்க நன்றி பிரியா. கேழ்வரகு தேநீர் வந்து எங்களுக்கு சிறப்பாக செஞ்சு காமிச்சிட்டீங்க. அடுத்ததாக எங்களுக்கு என்ன சமைச்சு காமிக்க போகிறீங்க? அடுத்ததான் நம்ம வந்து ராகி மாவை பயன்படுத்தி ஒரு ஸ்மூத்தி பண்ண போகிறோம். ராகி மாவு சர்க்கரை இல்லாம எப்படி வந்து ஒரு ஸ்மூத்தி பண்ணலாம்னு சொல்லி பார்க்க போறோம். சர்க்கரை இல்லாமலா? ரொம்பவே வித்தியாசமா இருக்கும் போல இருக்கே. என்னென்ன பொருட்கள் தேவைப்படும் அப்படின்னு பார்த்துடலாமா? பார்த்துடலாம். இதுக்கு தேவையான பொருட்கள் வெறும் 2 பொருட்கள் தான். ராகி, தண்ணி, அதுக்கப்புறம் வந்து நம்ம ஆல்ரெடி சொல்லியிருந்த மாதிரி நம்ம சர்க்கரைக்கு பதிலாக வந்து இங்கே பேரிச்சம்பழத்தை வந்து பயன்படுத்துகிறோம். பேரிச்சம்பழத்தை பொறுத்த வரைக்கும் வந்து இயற்கையாகவே அதில் வந்து ஒரு இனிப்புத்தன்மை இருக்கும். அதனால வந்து நம்ம இங்கே பேரிச்சம்பழத்தை பயன்படுத்தி வந்து இந்த இலகியை பண்ண போகிறோம். ஓகே, பேரிச்சம்பழம் இருக்க போதுன்னு சொல்லிட்டீங்க இல்லையா? முதல்ல வந்து இலகி செய்யறதுக்கு வந்து என்னென்ன பொருட்கள் தேவைப்படும்னு சொல்லிட்டீங்க. என்னென்ன முதல்ல ஆரம்பிக்கணும் அப்படின்றத பற்றியும் சொல்லிடுங்க. கண்டிப்பாக. நம்ம ராகியை பொறுத்த வரைக்கும் வந்து ராகி மாவை வந்து அப்படியே பச்சையாக வந்து பயன்படுத்த முடியாது. ஏன்னா அதுலேருந்து வந்து இருக்க அந்த ஒரு பச்சை தன்மை வந்து சாப்பிடும் போது நல்லா இருக்காது, அந்த சுவை நல்லா இருக்காது. அதனால ராகியை முதல்ல வந்து நம்ம தனியாக வேக வச்சுக்கலாம். தண்ணி ஊற்றி கொஞ்சம் நேரம் கொதிக்க வச்சுக்கலாம். நம்ம இங்கே ஒரு கிளாஸ்க்கு வந்து இப்போ ஒரு 2 ஸ்பூன் போட்டுக்கலாம். ராகி போட்டுட்டு இதில் தண்ணி கலந்துக்கலாம். தண்ணி வந்து கொஞ்சம் நிறையாவே கலந்துக்கலாம், அது நல்லா இறுகிடும். இந்த மாதிரி ஒரு கரண்டியை வச்சு நீங்கள் வந்து கலக்குனீங்க அப்படின்னா எந்த ஒரு கட்டியும் இல்லாமல் நல்லா இருக்கும். இந்த ராகி வந்து இங்கே வந்து கொஞ்சம் கட்டியாகட்டும். அது வரைக்கும் வந்து நம்ம சுடு தண்ணியில் போட்டு வச்சுருக்க இந்த பேரிச்சம்பழத்தை வந்து அந்த தண்ணியோடையே அப்படியே மிக்சியில் போட்டு அரைச்சிக்கலாம். இது நம்ம இங்கே வந்து இப்போ பண்ணுறதுக்கு ஆரோக்கியமாக பண்ணுன்றதுனால நம்ம எந்த விதமான ஐஸ் எதுவும் வந்து இதில் சேர்க்கறது கிடையாது. நீங்கள் பசங்களுக்கு கொடுக்குறீங்க, அவங்களுக்கு இதை வந்து நல்லா சில்லுன்னு சாப்பிட்டா பிடிக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா இதில் 2 ஐஸ் க்யூப்ஸ் கூட நீங்கள் போட்டுக்கலாம். அப்படி இல்லைன்னா இது கொஞ்சம் நேரம் வந்து ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்துக்கலாம். நல்லா குழப்பாக அரைக்கணுமா இல்லை திட்டு திட்டாக இருந்தாலும்? குழப்பாக அரைச்சிடலாம். இந்த மாதிரி வந்து பார்க்கும் போது நல்லா வந்து ஒரு மாதிரி பளபளப்பாக இருக்கிற மாதிரி இருக்கணும். இந்த மாதிரி வந்ததுக்கப்புறமா நம்ம வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை வந்து இதோட கலந்து நம்ம இன்னொரு வாட்டி அரைச்சி எடுத்துக்கலாம். இது ரொம்ப சுலபமாக செய்யக்கூடிய ஒரு விஷயந்தான்.
இதை நீங்கள் வந்து காலை உணவுக்கு வழக்கமாக நம்ம இட்லி தோசை அந்த மாதிரி வந்து பயன்படுத்தும் போது அதுக்கு பதிலாக நம்ம இந்த மாதிரி வந்து பயன்படுத்தணும் அப்படின்னா ரொம்பவே நல்லா இருக்கும். நீங்கள் ராகி கஞ்சியாக வந்து பயன்படுத்தும் போது அதில் வந்து நாட்டு சர்க்கரை இல்லை சர்க்கரை அந்த மாதிரி விஷயங்கள் நீங்கள் போட வேண்டியதாக இருக்கும். அதுக்கு பதிலாக நீங்கள் இந்த மாதிரி எந்த சர்க்கரையும் கலக்காமல் பேரிச்சம்பழம் வந்து வச்சு நீங்கள் பயன்படுத்துனீங்கன்னா ரொம்பவே நல்லா இருக்கும். ராகி மாவை வந்து பொதுவாகவே வந்து குளூட்டன் ஃப்ரீ அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம நார்மலாக அரிசி இல்லை கோதுமை மைதா இதிலெல்லாம் வந்து குளூட்டன்ற ஒரு பொருள் இருக்கும். அது வந்து ராகியில் வந்து கிடையாது. அதனால தாராளமாக இதை சாப்பிட்லாம். டயட்டில் இருக்கவங்க நம்ம வந்து சின்ன குழந்தைங்களுக்கு கூட இதை வந்து தாராளமாக கொடுக்கலாம். அதே மாதிரி பேரிச்சம்பழத்துலேயும் வந்து நம்ம பார்த்தோம் அப்படின்னா ஸ்கின் ஹேர் நம்மளோட ஹெல்த் எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லது. நல்ல ஒரு இம்யூனிட்டி பவர் கொடுக்கும். அதனால் பேரிச்சம்பழமுமே உடம்புக்கு வந்து ரொம்ப ஒரு நல்ல விஷயம். நீங்கள் அதுவும் வந்து பயன்படுத்தி கொடுக்கலாம். இப்போ நம்ம ராகி மாவும் நல்லா திக்காக இருக்குது, நம்ம அரைச்ச பேரிச்சம்பழமும் நல்லா திக்காக இருக்குது. இதில் வந்து நம்ம இன்னும் கொஞ்சம் தண்ணி வந்து கலந்துக்கலாம். இதை இன்னொரு வாட்டி அரைச்சிடலாம். இது நம்ம அப்படியே இப்போ அரைச்சி நம்ம எடுத்தோம் அப்படின்னா கொஞ்சம் வந்து உங்களுக்கு சூடாக இருக்கும். இதை வேணும் அப்படின்னா நம்ம ஐஸ் கியூப்ஸ் போட்டுக்கலாம், இல்லைன்னா ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்துக்கலாம். இப்போ நம்ம கடைகளில் வந்து மில்க் ஷேக் அந்த மாதிரி வந்து விஷயங்கள் சாப்பிட்றோம்ல, கிட்டத்தட்ட அந்த மாதிரி தான் இருக்கும். இதில் வந்து நம்ம ஏற்கனவே பேரிச்சம்பழம் சேர்த்துருக்கோம். அது கூட வந்து நீங்கள் வந்து ட்ரை ஃப்ரூட்ஸ் பாதாம் முந்திரி இந்த மாதிரி விஷயங்களையும் மேலே வந்து அலங்கரித்து கொடுத்தீங்க அப்படின்னா பசங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். நான் இப்போ வந்து இங்கே உலர் திராட்சை வச்சுருக்கேன், கருப்பு உலர் திராட்சை வச்சுருக்கேன், அது போட்டுக்கிறேன். பாதாம் அதே மாதிரி வந்து பாதாம் வந்து இந்த மாதிரி வந்து தோல் நீக்கிட்டு வச்சுருக்க பாதாம் வச்சுருக்கேன், அந்த மாதிரி பாதாம் போட்டுக்கலாம். இந்த மாதிரி நம்ம இவ்வளோ ஹெல்த்தியான விஷயம் குழந்தைங்களுக்கு கொடுக்கும் போது அவங்களுக்கு வந்து ஒரு சின்ன ட்ரீட்டாக அதில் வந்து நம்ம சாக்கோ சிப்ஸ் மாதிரி விஷயத்தை ஆட் பண்ணி கொடுத்தோம் அப்படின்னா கண்டிப்பாக அவங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். அதனால் நம்ம இதில் கொஞ்சம் சாக்கோ சிப்ஸும் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம சின்ன வயசுலேயே சாக்லேட்டோட சுவை இப்படி தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி கூட நம்ம இதை வந்து பழக்கலாம் அவங்களுக்கு. நம்ம குழந்தைகளுக்கு வந்து சின்ன வயசுன்றதால அவங்களுக்கு வந்து அந்த அளவுக்கு வந்து கவனித்து பார்க்க மாட்டாங்க. அது மூலமாக வந்து சின்ன சின்ன நல்ல உணவுகளை வந்து அவங்களுக்கு தெரியாமலே கொடுக்கும்போது அவங்களுடைய ஊட்டச்சத்து வந்து ரொம்பவே நல்லா பலப்படும் நினைக்கிறேன். கண்டிப்பாக ரொம்பவே அருமையாக செஞ்சு முடிச்சிட்டிங்க. குறிப்பிட்ட நேரம், அதாவது குறைந்த நேரத்திலே வந்து, ஏன்னா வந்து நிறைய பேர் வந்து வேலைக்கு போகிறவங்களா இருப்பாங்க, அவங்களால வந்து சமைக்க முடியாது. அதனாலவே வந்து குழந்தைகளுக்கு வந்து ஆரோக்கியமாக இல்லாத உணவுகள் தான் அதிகமாக வாங்கி கொடுப்பாங்க, அப்படிலாம் வெளியே வாங்கி கொடுப்பாங்க. அவங்களாம் வந்து எளிமையாக செய்யக்கூடிய வகையில் வந்து இந்த ரெசிபியை வந்து நீங்கள் கண்டிப்பாக வந்து சொல்லியிருக்கீங்க. நிறைய வந்து தாய்மார்களுக்கு வந்து இது வந்து உதவிகரமாக இருக்கும். எப்படி இருக்குன்னு வச்சு பார்க்கலாமா? ஓகே, ட்ரை பண்ணி பாருங்க, பார்த்துட்டு நீங்கள் சொல்லுங்கள். கொஞ்சம் சூடாக இருக்கும், இது வேணும்னா நம்ம வந்து சில்லரில் வச்சு கூட குடிக்கலாம். பிரியா அவர்கள் நமக்காக செஞ்சு கொடுத்த கேழ்வரகு பேரிச்சம்பழம் இலகி வந்து என் கையில் இருக்கு. எப்படி இருக்குன்னு சுவைச்சு பார்க்க போறேன். ரொம்பவே வந்து அருமையா இருக்கு. ஒவ்வொரு வாயும் நான் குடிக்கும்போது வந்து நீங்க போட்டிருக்கீங்க இல்லையா உலர் பழங்கள், அந்த சாக்லேட் சிப்ஸ் எல்லாமே வந்து என் வாயில தட்டுப்படுது. ரொம்பவே சுவை இன்னும் அதிகமாக கொடுக்குன்னு சொல்லலாம். ஏன்னா வந்து நம்ம சாதாரணமாக சாப்பிடும்போது வந்து அப்படியே குடிச்சிருவோம். இதெல்லாம் போட்டு சாப்பிடும்போது சுவை இன்னும் வித்தியாசமாகவும் சுவையாகவும் இருக்கு. நீங்கள் வந்து இதை செஞ்சு கொடுத்துருப்பீங்க இல்லையா, வீட்டில் வந்து பெரியவங்களுக்கு செஞ்சு கொடுத்துருப்பீங்க, என்ன சொன்னாங்க இதை சாப்பிட்டு பார்த்துட்டு? எல்லாருக்குமே பிடிச்சிருந்துச்சு. பெரியவங்களுக்குன்றதை விட இதை நான் வந்து என் ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் செஞ்சு கொடுத்துருக்கேன். அவங்க எல்லாருக்குமே வந்து இது ரொம்ப பிடிச்சிருக்கு. இந்த மாதிரி சாக்கோ சிப்ஸ் இதெல்லாம் போட்டு இதில் நம்ம வேணும் அப்படின்னும் போது கொக்கோ பவுடர் கூட வந்து ஆட் பண்ணிக்கலாம். அது வந்து ஒரு சாக்லேட்டி டேஸ்ட் வந்து உங்களுக்கு கொடுக்கும். இது ராகியில் பண்ண மில்க் ஷேக்னே தெரியாது, ராகியில் பண்ண ஒரு ஸ்மூத்தி மாதிரி இல்லாமல் நீங்கள் கொக்கோ பவுடர்லாம் ஆட் பண்ணிங்க அப்படின்னா நல்ல ஒரு சாக்லேட் ஃப்ளேவரும் உங்களுக்கு வந்து கிடைக்கும். நீங்கள் அந்த மாதிரி கூட வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். கண்டிப்பாக நீங்கள் சொன்னதுக்காகவே வந்து நேயர்கள் எல்லாருமே வந்து இதை அவங்க வீட்டில் வந்து முயற்சி பண்ணி பார்ப்பாங்க நான் நம்புகிறேன். அடுத்ததான் எங்களுக்கு என்ன செஞ்சு காமிக்க போறீங்க? அடுத்ததான் நம்ம ராகி பாலை பயன்படுத்தி ஒரு பாயாசம் பண்ண போறோம். பாயாசமா? கண்டிப்பா நான் சாப்பிட்டது இல்லை, கேழ்வரகு பாயாசம் நான் சாப்பிட்டதே கிடையாது. எப்படி பண்ண போறீங்க, என்னென்ன பொருட்கள் தேவைப்படும் அதெல்லாம் பார்த்துடலாமா? ஓகே, நம்ம இப்போ பண்ண போறது வந்து கேழ்வரகு பால் பாயாசம். ஓகேங்களா, இதில் வந்து நம்மளுக்கு என்னென்ன தேவை அப்படின்னு பார்த்துடலாம். முதல்ல கேழ்வரகு. இந்த கேழ்வரகு வந்து கொஞ்சம் நேரம் ஊற வச்சு இதை வந்து ஒரு மெலிசான துணியில் வந்து கொஞ்சம் நேரம் உலர்த்தி வந்து எடுத்துக்கலாம். எதுக்காக வந்து நம்ம கொஞ்ச நேரம் ஊற வைக்கிறோம் அப்படின்னா அதில் வந்து உம்மிகள்லாம் இருக்கும்ல, அதெல்லாம் கழுவிட்டு ஒரு 10 நிமிஷம் மட்டும் அதை ஊற வச்சு ஒரு துணியில் உலர்த்தி வந்து எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் தேங்காய், துருவன தேங்காய், இதில் நம்ம பால் எடுக்க போகிறோம், அதுக்காக துருவன தேங்காய். அதுக்கப்புறம் வந்து நாட்டு சக்கரை,
அது கூட வந்து நம்ம ஒரு சுவைக்காகவும் ஒரு மணத்துக்காகவும் ஏலக்காய் தூள் வந்து ஆட் பண்ணிக்க போகிறோம். அதுக்கப்புறம் கொஞ்சம் நட்ஸ், நம்மளுக்கு என்னென்ன நட்ஸ் தேவையோ நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம இங்கே யூஸ் பண்ண போகிறது வந்து முந்திரி பருப்பும் சாரப்பருப்பும் யூஸ் பண்ண போகிறோம். ஜவ்வரிசியும் வந்து இதுக்கு முக்கியமாக தேவையான பொருட்கள். இந்த ஜவ்வரிசியை பயன்படுத்தி தான் வந்து பண்ணவும் போகிறோம். இப்போ வந்து ஒரு பக்கம் வந்து நம்ம ஜவ்வரிசியை வேக வச்சிடலாம், ஒரு பக்கம் வந்து மற்ற தேவையான பொருட்களை நம்ம அரைக்கலாம். ஜவ்வரிசி வந்து நம்ம வேக வைக்கிறதுக்கு முன்னாடி தண்ணி நல்லா சூடாக இருக்கணும். அதுக்காக கொஞ்சம் தண்ணி வந்து சூடு பண்ணிக்கலாம். தண்ணி வந்து சூடாக இருக்கும்போது தான் நம்ம ஜவ்வரிசி உள்ள போடணும். ஆமாம், தண்ணி வந்து கொஞ்சம் கொதி வந்ததுக்கு அப்புறமா ஜவ்வரிசியை போட்டோம்னா சீக்கிரமாக வெந்துடும். இதுக்கப்புறம் இந்த சைடு வந்து நம்ம இந்த பால் வச்சு தான் பண்ண போகிறோம். இந்த கேழ்வரகோட பாலை வச்சு தான் நம்ம பண்ண போகிறோம். நான் உங்களுக்கு முன்னாடியே சொல்லியிருந்த மாதிரி கேழ்வரகை பொறுத்த வரைக்கும் அந்த பச்சை சுவை வந்து இருக்கக்கூடாதுன்றதுனால இதை நம்ம இப்போவே வறுத்து எடுத்துகிட்டு போகிறோம். நம்ம வறுக்கும் போது ஒரு மாதிரி வெடிக்கும். அப்படி வெடிக்கும் போது வந்து நம்ம வறுப்படுறதை நிறுத்திக்கலாம். இதில் வந்து நம்ம எதுக்காக தேங்காய் வந்து பயன்படுத்துகிறோம் அப்படின்னா, நம்மளுக்கு வந்து வெறும் ராகி அப்படின்னு நம்ம பயன்படுத்தும் போது அதில் வேறு எந்த பாலும் இல்லை. நம்ம வந்து ராகி வந்து ஒரு சத்தான உணவுன்னும் போது அதில் தேங்காய் பால் பயன்படுத்தணும் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் சுவை நல்லா இருக்கும். ஜவ்வரிசி இதில் போட்டுக்கலாம். இப்போ நம்ம ஜவ்வரிசி போட்டுட்டோம் இல்லையா, எவ்வளோ நேரம் வந்து வேக வைக்கணும் அது? ஜவ்வரிசி போட்டு ஒரு 10 நிமிஷம் வந்து நம்ம வேக வைக்கிற மாதிரி இருக்கும். இப்போ நம்மளோட ராகியும் ஒரு பக்கம் வந்து நல்லா வறுபட்டுடுச்சு. நீங்கள் பார்க்கும் போது உங்களுக்கு தெரியும், நம்ம நல்லா வறுபட்டதுக்கப்புறம் அதுலேருந்து புகை வரும் போது 1-2 ராகி வந்து வெடிக்க ஆரம்பிக்கும். அந்த மாதிரி ஆரம்பிக்கும் போது இதையும் வந்து நம்ம அமர்த்திக்கலாம். அதுக்கு முன்னாடி கொஞ்சம் இந்த தேங்காவை மட்டும் அரைச்சிடுங்க. கண்டிப்பாக. இப்போ நம்ம தேங்காய் பால் எடுக்கிறோம் இல்லையா, இது வந்து கெட்டியாக இருக்கணும் இல்லை தண்ணியாக இருக்கணும் அந்த மாதிரி இருக்குங்களா? இப்போ வந்து நம்ம இதை வந்து வேக வைக்க போகிறது கிடையாது, கொதிக்க வைக்கிறதோ வேக வைக்க போகிறதோ கிடையாது. அதனால வந்து நம்மளுக்கு எந்த அளவுக்கு வந்து பாயசம் தேவையோ அந்த அளவுக்கு நம்ம தண்ணி எடுத்துக்கிட்டோம்னா போதும். பொதுவாக வந்து எதுக்காக வந்து அந்த முதல் பால் 2ஆம் பால் அந்த மாதிரி வந்து பிரித்து எடுப்பாங்க அப்படின்னா, நம்மளுக்கு 2ஆம் பால் அப்படின்றது வந்து நம்ம வேக வைக்கும் போது வந்து தெரியாது. இதுவே முதல் பால் அப்படின்றது நல்லா திக்காக இருக்கும். அந்த பாலை நீங்கள் வந்து கொதிக்க வைக்கிறீங்க இல்லை வேக வைக்கிறீங்க அப்படின்ற சமயத்தில் அந்த பால் தெரியும். அதுக்காக அந்த மாதிரி சொல்லுவாங்க. ஆனால் நம்மளுக்கு இந்த இடத்துல அந்த பிரச்சனை இருக்காது. நம்ம வறுத்து அரைக்கும் போது அதுலேயே வந்து நல்லா கலர் மாறிடும். அந்த ராகியில் வர அந்த பச்சை வாசனையும் இருக்காது. அதனால வறுத்து அரைச்சிக்கலாம். இப்போ ஒருவேளை வந்து அவங்க பச்சையாக அரைச்சி அந்த பாலை பயன்படுத்தி பாயசம் செஞ்சாங்கன்னா அதோடைய சுவை கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். கண்டிப்பாக சுவை வித்தியாசமாக இருக்கும். இப்போ நம்ம ஜவ்வரிசியும் வந்து நல்லா வெந்துடுச்சு. ஜவ்வரிசி வெந்துடுச்சான்னு எப்படி பார்க்கணுன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் நம்ம போடும் போது வந்து வெள்ளையாக இருக்கும். இப்போ வந்து ஒரு கண்ணாடி பதம் கொஞ்சம் டிரான்ஸ்பரண்ட்டாக ஆன மாதிரி வந்து தெரியும். இப்போ வெந்தோடனே இதை வந்து நம்ம இது கூட வந்து கலந்துக்கலாம். இப்போ நம்ம இதை வந்து எப்படி கலக்க போகிறோம் அப்படின்னா, இது சூடான தண்ணியோடு இருக்கும். அதனால நம்ம இதை ஒரு வாட்டி வடிகட்டிட்டு இதில் வந்து கலந்துக்கலாம். இப்போ இங்கே வச்சுருக்க தேங்காய் பால், ஜவ்வரிசி, நம்ம வச்சுருக்க ராகி பால், நாட்டு சர்க்கரை, நம்ம இனிப்புக்கு தேவையற்ற மாதிரி போட்டுக்கலாம். ஏன்னா தேங்காய் பாலே வந்து இனிப்பாக தான் இருக்கும். லைட்டாக கொஞ்சம் சுவைக்காக வந்து ஏலக்காய் தூள், இதெல்லாம் போட்டு நல்லா கலந்துடலாம். நம்மளுக்கு ஒரு பாயாசம் அப்படின்னாலே அதில் வந்து ஒரு முந்திரி பருப்பு, திராட்சை இந்த மாதிரி விஷயங்கள் இருந்தால் எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். நம்ம அதனால இங்கே வந்து சாறு பருப்பும் முந்திரி பருப்பும் வச்சுருக்கோம். நம்ம இதில் வந்து எந்த சூடு அந்த மாதிரி பண்ணலை அப்படின்றதுனால இந்த சாறு பருப்பையும் முந்திரி பருப்பையும் நம்ம ராகி எப்படி வந்து எந்த எண்ணெயும் இல்லாமல் வறுத்தோமோ அதே மாதிரி வந்து இதையும் நம்ம வறுத்து எடுத்துக்க போகிறோம். ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா வந்து இந்த நெய்யில் வந்து வறுத்து பொரிச்சு போடுவாங்க, அது பொன்னிறமாக மாறினதுக்கு அப்புறமா போடுவாங்களே, அந்த மாதிரியும் போடலாமா? அந்த மாதிரியும் போடலாம். நம்ம இங்கே நெய் வந்து பயன்படுத்தலை, அதனால நம்ம அப்படியே போட்டுக்க போகிறோம். நம்ம வறுத்து போட்டோம் அப்படின்னா கொஞ்சம் மொறுமொறுப்பாக இருக்கும். நீங்கள் அப்படியே கூட போட்டுக்கலாம். சாறு பருப்பு வறுத்து தான் போட முடியும். முந்திரி பருப்பு நீங்கள் அப்படியே பயன்படுத்திக்கலாம். இதில் பாதாம், பிஸ்தா அந்த மாதிரி பருப்பு கூட நீங்கள் பயன்படுத்திக்கலாம். இதில் நாட்டு சர்க்கரைக்கு பதிலாக நீங்கள் வந்து பேரிச்சம்பழமும் இதில் அரைச்சி போட்டுக்கலாம். பாயசம் தயாராகிடுச்சு. நம்ம ஒரு சர்விங் பவுலில் இதை மாற்றிக்கலாம். பாயசம் தயாராகிடுச்சு. சுவைச்சு பார்த்துட்டு சொல்லுங்கள். கண்டிப்பாக பார்க்குறதுக்கே வந்து ரொம்பவே அழகாக இருக்குது. ஒரு ஸ்பூன் எடுத்தாலே அவ்வளோ வந்து அந்த சாரப்பருப்பும் வருது, நீங்கள் போட்டிருக்க முந்திரியும் வருது.
ரொம்பவே அருமையாக இருக்குது. எங்கள் வீட்டிலலாம் பார்த்தீங்கன்னா வந்து கேழ்வரகு பயன்படுத்துவாங்க. ஆனால் வந்து கஞ்சி செய்யறதுக்கு தான் பயன்படுத்துவாங்க. கண்டிப்பாக எங்கள் வீட்டில் சொல்லி எங்கள் அம்மா கிட்ட வந்து இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க அப்படின்னு கேட்பேன். அப்படி அவங்க செஞ்சு கொடுக்க முடியலனா கூட நானே ட்ரை பண்ணலான்னு இருக்கேன். அவ்வளோ வந்து அருமையாக வந்திருக்கு. சரி, அடுத்தது எங்களுக்கு வந்து என்ன சமைச்சு காமிக்க போறீங்க, அதை பற்றி சொல்லுங்கள். அடுத்ததும் நம்ம ராகியை பயன்படுத்தி தான் ஒரு விஷயம் பண்ண போகிறோம். பொதுவாகவே பார்த்தீங்க அப்படின்னா பக்கோடா இல்லை பஜ்ஜி இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே கடலை மாவு இந்த பொருளை வச்சு தான் வந்து பண்ணுவோம். நம்ம ராகியை பயன்படுத்தி ஒரு பக்கோடா மாதிரி வந்து பார்க்க போகிறோம். கேழ்வரகு பக்கோடா வந்து செய்ய போகிறேன்னு சொன்னீங்க இல்லையா, என்னென்ன பொருட்கள் தேவைப்படும் அதை பற்றி சொல்லுங்கள். ஓகே, கேழ்வரகு பக்கோடாவுக்கு நம்மளுக்கு தேவையான பொருட்கள் என்னன்னு நான் சொல்லிடுறேன். கேழ்வரகு மாவு, அரிசி மாவு, கேரட், பச்சை மிளகாய், கொத்தமல்லி, வெங்காயம், ஜீரகத்தூள், ஓமம், மிளகாய்த்தூள், எண்ணெய். ஓகே, பொருட்கள் வந்து என்னென்ன தேவைப்படும்னு சொல்லிட்டீங்க. செய்ய ஆரம்பிச்சிடலாமா? கண்டிப்பாக. நம்ம வந்து மாவு பிசைறதுக்கு முன்னாடி எண்ணெயை வந்து சூடு பண்ணிடலாம். நீங்கள் என்ன எண்ணெய் எடுத்திருக்கீங்க இப்போ வந்து செய்யறதுக்கு? நான் இங்கே வந்து பயன்படுத்துறது சாதாரண சன்ஃப்ளவர் ஆயில் தான் பயன்படுத்துகிறேன். நீங்கள் பொரிக்கிறதுக்கு வேணும்னா கடலை எண்ணெய் பயன்படுத்தலாம். முதல்ல 1 கப்பு ராகி மாவு. 1 கப்பு ராகி மாவுக்கு நம்ம ஒரு 2 ஸ்பூன் வந்து அரிசி மாவு போட்டுக்கலாம். அரிசி மாவு நல்ல ஒரு முறுமுறுப்பு கொடுக்கும், அதுக்காக அரிசி மாவு. பச்சை மிளகாய், கொத்தமல்லி, நான் பெரிய வெங்காயம் இங்கே வந்து நறுக்கி வச்சுருக்கேன், அதுவும் போட்டுக்கலாம். துருவின கேரட், காரத்துக்கு கொஞ்சம் மிளகாய்த்தூள், 1 ஸ்பூன் ஜீரக பொடி. நம்ம வந்து இதில் ஓமம் வந்து சேர்க்குறோம். ஓமம் வந்து நம்ம செரிமானத்துக்கு ரொம்ப நல்லது. எண்ணெய் பயன்படுத்துறதுனால நம்ம இந்த ஓமம் வந்து பயன்படுத்தலாம். ஓமம் லைட்டாக இந்த மாதிரி நசுக்கிட்டு இதில் போட்டுக்கோங்க. இப்போ நம்ம ஓமத்துக்கு பதிலாக வேறு ஏதாச்சும் பயன்படுத்தலாமா? இந்த சீரகம் அந்த சீரகம் பயன்படுத்தலாம். நம்ம சீரக பொடியும் போட்டிருக்கோம், ஓமமும் போட்டிருக்கோம். இந்த காய்கறி எல்லாத்தோடையும் இதை வந்து நல்லா ஒரு வாட்டி கலரி விட்டுடலாம். பொதுவாக கடலை மாவு பயன்படுத்தி இந்த மாதிரி பண்ணுவோம். கடலை மாவுக்கு பதிலாக வந்து கொஞ்சம் ஆரோக்கியமாக ராகி மாவு பயன்படுத்தி இந்த மாதிரி பண்ணலாம். இப்போ நம்ம கடைகள்லையோ இல்லை கடலை மாவோ பயன்படுத்தி பண்ணும் போது அதில் வந்து சோடா மாவு அந்த மாதிரி விஷயம்லாம் பயன்படுத்துவோம். இதில் அதெல்லாம் எதுவும் கிடையாது, நம்ம அப்படியே பயன்படுத்தலாம். இந்த மாதிரி வந்து கட்டியாக இருக்க மாவில் வந்து அப்படியே போட்டுக்கலாம். பக்கோடா வந்து நல்லா பொன்னிறமாக வர வரைக்கும் நம்ம வந்து இதை பொரிக்க விடணும். ஆமாம், ராகி வந்து கொஞ்சம் வேகிறதுக்கு எப்பயுமே நேரம் எடுக்கும். அதனால வந்து நீங்கள் நல்லா கம்மியான தீயில வச்சு இதை நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். இதில் கேரட் மட்டும் இல்லை, நம்ம ஆல்ரெடி சொல்லியிருந்த மாதிரி வந்து கீரை இல்லை பீன்ஸ் இல்லைனா வந்து கேபேஜ் இந்த மாதிரி விஷயங்கள் எது வேணாலும் நீங்கள் வந்து போட்டுக்கலாம். காய்கறிகள் என்ன காய்கறிகள் வேணாலும் பயன்படுத்தலாம் இதில். இதுவே நீங்கள் சொரைக்காய் அந்த மாதிரி காய்கறிலாம் பயன்படுத்துறீங்க அப்படின்னா தண்ணி கூட நீங்கள் கம்மியாக பயன்படுத்திக்கலாம். சொரைக்காயிலலாம் வந்து நல்லா தண்ணி சத்து நிறையாவே இருக்கும். அதனால் நீங்கள் அந்த மாதிரி காய்கறிகள் கூட பயன்படுத்தி நீங்கள் பண்ணலாம். இப்போ நம்ம இங்கே சின்னதாக போட்டது எல்லாமே நல்லா பொரிஞ்சிடுச்சு. பொதுவாக கடலை மாவில் பண்ணுறதை விட இந்த மாதிரி வந்து வாரத்துக்கு ஒரு வாட்டி பசங்களுக்கு பண்ணி கொடுத்தோம் அப்படின்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போ ரெடி ஆகிடுச்சு, நல்லா ஃப்ரை பண்ணி ரெடி ஆகிடுச்சு. இதை நீங்கள் சாப்பிட்டு பாருங்கள். கண்டிப்பாக. பிரியா அவர்கள் வந்து நமக்காக வந்து கேழ்வரகு பக்கோடா சூடாக வந்து செஞ்சு கொடுத்துருக்காங்க. எப்படி இருக்குன்னு சுவைச்சு பார்க்குறேன். ரொம்பவே அருமையாக இருக்குது. நீங்கள் சொன்ன மாதிரி அரிசி மாவு பயன்படுத்தினீங்க இல்லையா, அதனால வந்து ரொம்பவே வந்து முழுக்க சாப்பிடும்போது எப்படி கிரன்ச்சினஸ் இருக்குமோ அதே மாதிரி கிரன்ச்சினஸ் இருக்குது. பக்கோடா சாப்பிட்ருக்கேன், ஆனால் வந்து கேழ்வரகு பக்கோடா உண்மையிலே நான் சொல்லணும்னா நீங்கள் சமைச்சு தான் நான் சாப்பிட்றேன். பிரியா பார்த்தீங்கன்னா வந்து 4 வகையான கேழ்வரகு வச்சு சமைக்கக்கூடிய விஷயங்கள் வந்து நம்மளுக்காக செஞ்சு காமிச்சாங்க. முதல்ல வந்து தேநீர் செஞ்சு காமிச்சாங்க, அதுக்கப்புறம் கேழ்வரகு பயன்படுத்தி பேரிச்சம்பழத்தை பயன்படுத்தி இலகி செஞ்சு காமிச்சாங்க, அதுக்கப்புறம் பாயாசம், இப்போ கடைசியாக வந்து நம்மளுக்கு பக்கோடா செஞ்சு காமிச்சாங்க. எப்பயுமே வீட்டில் வந்து வழக்கம் போல் செய்யறது இல்லாமல் பிரியா சமைச்ச மாதிரி வந்து நீங்களும் வித்தியாசமான முறையில் வந்து உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய பெரியவங்களாகட்டும் அப்படின்லாம் வந்து சின்ன பசங்க இருக்காங்க, பள்ளிக்கூடம் போகிற பசங்க இருந்தாங்கன்னா அவங்க வீட்டுக்கு வந்து வந்ததுக்கு அப்புறமா வந்து ஏதாச்சும் சாப்பிடணும்னு ஆசைப்படுவாங்க இல்லையா,
அவங்களுக்கு வந்து சூடாகவும் சுவையாகவும் ஆரோக்கியமான முறையில் வந்து இது எல்லாத்தையும் நீங்கள் சமைச்சு கொடுத்தீங்கன்னா அவங்க வந்து விரும்பியும் சாப்பிடுவாங்க. அது மட்டும் இல்லாமல் குழந்தைங்களுடைய ஆரோக்கியம் வந்து நமக்கு வந்து நம்ம எந்த அளவுக்கு எதிர்பார்க்குறோமோ நம்ம கையால் செஞ்சு கொடுக்கும்போது அவங்க விரும்பியும் சாப்பிடுவாங்க. அந்த வகையில் வந்து பிரியா ஒன்றுத்தையும் வந்து ரொம்பவே அழகாக பார்த்து எங்களுக்காக செஞ்சு காமிச்சிங்க. ரொம்பவே நன்றி. நன்றி. கண்டிப்பாக பிரியா இன்றைக்கே செஞ்சு காமிச்ச உணவு வகையில் வந்து நீங்களும் வீட்டில் வந்து செஞ்சு பாருங்கள். கண்டிப்பாக உங்கள் வீட்டில் இருக்கவங்க எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. இன்றைய நிகழ்ச்சி வந்து உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக அமைஞ்சிருக்கும். இதே போன்று மற்றும் ஒரு சமையல் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.